வணக்கம். சுகி சிவம் பேசுகிறேன். கரூரிலே உள்ள ரோட்டரி சங்கங்களுடைய முயற்சியில் லாக்டவுன் காலத்தில் ஊரடங்கு நேரத்தில் ஒரு நம்பிக்கை உரை ஆற்றுவதற்காக காணொளி மூலம் இந்த உரை வழங்கப்பட்டது. இதன் முற்பகுதியில் கொஞ்சம் சரியான படப்பிடிப்பு இல்லை. வெப் கேமராவினுடைய குறைபாடு அதற்கு ஒரு காரணம். பிறகு ஓரளவு அந்த படப்பிடிப்பு தெளிவாக இருக்கிறது. உள்ளிருக்கிற செய்திகள் முக்கியம் என்ற காரணத்தால் இதனை நம்முடைய அன்பு நேயர்களுக்கு அப்படியே வழங்குகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான பாசமான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு, ஊருக்கு நல்லது என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஊருக்கு நல்லது சொல்வேன் என்பது மகாகவி பாரதியாருடைய திருவாக்கு. நல்லது சொல்லுவேன் என்பதை விட இன்னும் ஒரு படி மேலே போனால் நல்லது செய்வேன் என்பது ரோட்டரி போன்ற அமைப்புகளுடைய செல்வாக்கு. அது அவருடைய சொல்வாக்கு, இது செல்வாக்கு. இந்த மக்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும், அவர்கள் நலம் பெற வேண்டும், மக்களுக்கு தேவையான சமூக சேவைகளை செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு இன்றைக்கு உலகமெங்கும் பறந்து விரிந்திருக்கிற இந்த அமைப்பை நான் முதலில் வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மனிதர்கள் 3 வகை. இதுல மனிதர்களே சேராத ஒரு வகை இருக்கிறது, அது மிருகம். அதாவது மிருகம்னா மனித உடம்புல இருக்கும். அது என்ன மாதிரி ஜிப்பா போட்டுக்கும், ஜீன்ஸ் போட்டுக்கும், பைஜாமா போட்டுக்கும், ஷெர்வானி போட்டுக்கும், அது எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணும், மனுஷன் மாதிரி பண்ணும். ஆனா அது மனுஷங்கிற கேட்டகரிக்குள்ள வரவே வராது. அந்த இடத்துக்குள்ள பிரிவுக்குள்ளேயே வராது. அது ஒரு மிருகம் மாதிரியே இருக்கும். குட்டி போட்டு பால் கொடுக்குற மொம்மல் அப்படிங்கிற அந்த அமைப்புல அது ஒரு சோசியல் அனிமலா மட்டுமே பிஹேவ் பண்ணும். அவங்க அப்படியே தள்ளி வச்சிருங்க. இப்ப நல்லது செய்யறது அப்படின்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல தனக்கு நல்லது பண்ணிக்கணும், அதுல ஒண்ணும் தவறே கிடையாது. செல்ஃப் சென்டர்டா இருக்கிறதோ செல்ஃபிஷா இருக்கிறதோ தப்புங்கிற மாதிரி நிறைய நீதி நூல்கள் சொல்லும், அது வேற. ஆனா தனக்கு எது நல்லது தனக்கு எது கெடுதல் அப்படிங்கிற ஒரு விவேகம், பிரித்தறிகிற தன்மை ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா வரணும். இது முதல் நிலை, நான் சொல்ல விரும்புகிற முதல் நிலை. தனக்கு நல்லவனா இருக்கணும். 2வது தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லவனா இருக்கணும். இப்ப சில பேர் அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன் சார்னா, எந்த குடும்பத்துக்குன்னு நல்லவனா இருக்கிறதுன்னு ஒரு 3-4 குடும்பம் வச்சிருப்பாங்க. அப்புறம் நான் எந்த குடும்பத்துக்குன்னு நல்லவனா இருக்கிறது சார் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. முதல்ல ஒரு மனுஷன் தனக்கு நல்லவனா இருக்கணும், அப்புறம் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லவனா இருக்கணும், அப்புறம் ஊர் உலகம் எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கணும். எங்களுடைய மறைந்த பேராசிரியர் அமரர் ராதாகிருஷ்ணன் ஒரு சின்ன செய்தி சொல்வாரு. திவசம் திதி கொடுக்கறதுக்கு உட்கார்ந்தா அப்பாவுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா பேர் என்னன்னு கேட்டா மகன் டக்குன்னு சொல்லிடுவான், அப்பா பேரை சொல்லிடுவான். அவன் அப்பாவோட அப்பா பேரு அப்படின்ன உடனே கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு தாத்தா பேரு ஞாபகம் வரும், சொல்லிடுவான். தாத்தாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னு அந்த புரோகிதம் பண்ணி வைக்கிறவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உள்ள திரும்பி அம்மா கிட்ட கேட்பான், அம்மா தாத்தாவோட அப்பா பேர் என்னம்மா கேட்கிறாரு, வாத்தியார் கேட்கிறாரு அப்படின்பா. இங்க பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வாரு, அப்பா பேர் தெரியுது, தாத்தா பேரு சுமாரா தெரியுது, தாத்தாவோட அப்பா பேரு தெரிய மாட்டேங்குது. அவர் தான் இந்த வீட்டை எழுதி வச்சாரு, அவர் தான் நிலத்தை எழுதி வச்சாரு, அவர் தான் இந்த பரம்பரைக்கு வேண்டிய எல்லாமே பண்ணிருக்கிறாரு, அவரை தெரிய மாட்டேங்குது. ஆனா நேரு மாமா, காந்தி தாத்தா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாபு ராஜேந்திர பிரசாத் இப்படி சொல்லும் போதே ஒரு உறவு முறை சொல்லி நம்ம எத்தனை தேச தலைவர்களை கொண்டாடுறோம். பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறோம், காந்தி தாத்தா அப்படிங்கிறோம், நேரு மாமா அப்படிங்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உறவிலேயே பல பேரை மறந்து போய்விட்ட இந்த உலகத்துல இந்த ஊருக்காக வாழ்ந்தவர்கள், ஊருக்கு நல்லது செய்தவர்கள், அவர்களை நம்மால மறக்க முடியுதா? முடியல இல்ல. அப்படி ஊருக்கு நல்லது செய்தவர்களை எந்த காலத்திலும் மனித குலத்தாலே மறக்க முடியாது அப்படிங்கறத முதல்ல நம்ம மனதுல வாங்கி கொள்ள வேண்டும். நான் ஒரு கதை படிச்சேன், அது கதை இல்ல, இந்தியாவிலேயே நடந்த வரலாறுன்னு குறிப்பிடுறாங்க. இது தைமூர் படையெடுப்பும் போதோ செங்கிஸ்கான் படையெடுப்பும் போதோ நடந்ததுன்னு 2 இடத்துல 2 மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. எதையும் ஒரே மாதிரி தான் வரலாறு எழுத மாட்டாங்களே, 2 மாதிரி தானே எழுதுவாங்க.
கணக்கு மட்டும் 2 கணக்கு எழுதுறது இல்லைங்க, வரலாறே 2 வரலாறு எழுதி நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வரலாறு எதுல வருதுங்கிறது தெரியாது. ஆனா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான ஒரு வரலாற்று கதை. ஒரு அம்மா அவ என்ன பண்றா, தன்னோட குழந்தைக்கு பக்கத்துல உட்காத்தி வச்சு சாப்பாடு ஊட்டணும். ஒரு 7 வயசு 6 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தைய வந்து கீழே உட்காத்தி வச்சு தட்டுல அதுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லி இருக்கிறா. இடுப்புல ஒக்கல்னு சொல்லுவாங்க எங்க திருநெல்வேலி பக்கத்துல, இடுப்புல ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அதுக்கு உணவு தீத்துறா. இது வந்து இலங்கை தமிழ். சாப்பாடு தீத்துங்கோ அப்படிம்பாங்க. அப்படி வாயில வச்சு அப்படி தீத்துறது. அது மாதிரி அந்த குழந்தைக்கு உணவு தீத்திக்கிட்டு இருக்கிறா அந்த அம்மா, அந்த சின்ன குழந்தைக்கு. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. ஐயோ, அந்த கொடுங்கோலம் படையோட வரான், கொடுங்கோலம் படையோட வரான், ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஒளிங்கோ, அந்த கொடுங்கோலம் படையோட வரான்னு ஒரு சத்தம் கிராமமே கேக்குது. சார் அப்படி கேட்ட உடனே இந்த குழந்தைய இடுப்புல வச்சிருக்கிறா, ஒரு குழந்தை சாப்பிட உட்காந்துருக்கு, அதை இழுத்துக்கிறா, ஓடுறா. ஒரு மலை குகையில போய் ஒளிஞ்சுக்கணும்னு அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஓடுறா. பாருங்களேன், ஒரு குழந்தைய இடுப்புலயும் எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தையும் பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியும்? ஒரு எல்லைக்கு அப்புறம் அந்த அம்மாவால ஓட முடியல, உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு வரும்போது இடுப்புல வச்சிருந்த குழந்தைய தபக்குன்னு கீழே தூக்கி போட்டுட்டு இந்த கையில பிடிச்சிருந்தா பாருங்க, இந்த குழந்தைய மட்டும் திரு திருன்னு இழுத்துக்கிட்டு போய் குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டா. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகி போச்சு, அந்த கொடுங்கோலனுடைய தளபதி பார்த்துட்டான். இந்த குகைக்குள்ள இவ போய் ஒளியறத பார்த்துட்டான். வந்தான், வந்து இவளை புடிச்சிட்டான். புடிச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டான். நான் உன்னை தண்டிக்கிறது இருக்கட்டும், 2 குழந்தைங்க கையில வச்சிருந்த, இடுப்புல ஒரு குழந்தை வச்சிருந்த, இந்த குழந்தைய நீ கூட ஓட்டிட்டு வந்த, ஓட ஓட கூட்டிட்டு வந்த. ஒரு குழந்தைய தூக்கி போட்டுட்டு ஒரு குழந்தைய காப்பாத்தலாம்னு ஒரு தாய்க்கு எப்படி மனசு வரும்? நீ என்ன அளவுகோல் வச்ச? நீ மனசுல என்ன தராசு வச்ச? எதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய தூக்கி போட்ட, ஒரு குழந்தைய நீ கொண்டாந்து காப்பாத்தலாம்னு நினைச்ச? என்ன காரணத்தினால இந்த 2 குழந்தைல உன்னை பலி கொடுக்கலாம்னு முடிவெடுத்தியே? ஒரு தாய் எப்படி அந்த முடிவுக்கு வருவா? எனக்கு தெரியும், இப்ப சொல்லு அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப இப்படி யோசிச்சுட்டு சொன்னா, நான் உண்மையை சொல்லதா இருந்தா அதுல ஒண்ணுதான் என் குழந்தை, இன்னொன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தை அப்படின்னு. ஓ, நீ ராட்சசி, உன் குழந்தைய காப்பாத்தினா போதும், பக்கத்து வீட்டுக்காரி குழந்தைய கொன்னுடலான்னு முடிவு பண்ணியா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரி அடுத்த ஊருக்கு போனா இந்த புள்ளைய பாத்துக்கா அக்கான்னு சொல்லி என்கிட்ட விட்டுட்டு போனா, நான் அதுக்கு தான் உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். என் புள்ள சின்ன புள்ள இடுப்புல வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். நீ வர்ற அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் ஒளியணும்னு நான் 2யும் காப்பாத்த முயற்சி பண்ணேன். அப்புறம் ஒரு எல்லையில 2யும் காப்பாத்த முடியாதுன்னு முடிவு பண்ண உடனே என் புள்ளைய இழக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா யாரோ கொடுத்துட்டு போன குழந்தைய நான் எப்படி அவ வந்து கேட்டா என்ன பதில் சொல்வேன்? அடைக்கலம்னு என்கிட்ட கொடுத்துட்டு போன குழந்தை, நான் அடைக்கலம் கொடுத்த குழந்தைய கொன்னுட்ட பாவியா போயிடுவனே அப்படின்னு அந்த ஒரு குழந்தையாவது காப்பாத்தலாம்னு அடைக்கலம்னு கொடுத்த குழந்தைய காப்பாத்தணும்னு கூட்டிட்டு ஓடியாந்தேன்டா. என் புள்ள செத்தா பரவாயில்லன்னு தூக்கி போட்டேன் அப்படின்னு. அந்த கொடுங்கோல் அரசன் சொன்னா, நான் இந்த நாட்டு மேல படையெடுத்து நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். டேய், தாம் பிள்ளைய விட அடுத்த பிள்ளைய காப்பாத்தணும்னு நினைக்கிற இவ்வளவு பெரிய அம்மா வாழ்ற இந்த ஊரை அழிக்க முடியாதுடா, விடுங்கடா, இந்த ஊரை விட்டு போலாம்னு போனான்னு அந்த சம்பவம் முடியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாம் புள்ள போனாலும் கவலை இல்லை, அடுத்த பிள்ளைய காப்பாத்தணும்னு நினைக்கிற இந்த மண்ணை நம்மால அழிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான் அப்படின்னு அந்த வரலாறு முடியுது. அப்போ மனித வாழ்க்கையில தனக்கென்று வாழுகிறவர்கள் ரொம்ப சாதாரணமான மக்கள். தான் குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாதாக்கள், ரவுடிகள், இது மாதிரி ஆட்கள் அவங்க குடும்பத்தை நேசிக்கிற மாதிரி வேற எவனுமே நேசிக்க மாட்டான். பாத்திருக்கீங்களா? அதாவது சில பேர் கழுத்துல ஒரு 40 பவுன் செயின் போட்டிருப்பான், காதல போட்டிருப்பான், மூக்குல போட்டிருப்பான். அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு 100 பவுன் 200 பவுனுக்கு செயின் போடுவான். அவன் பொண்ணுக்கு போடுவான். அவன் தன்னுடைய குடும்பத்தை அப்படி நேசிப்பான். ஆனா கொஞ்சமாவது உலகத்தை பத்தி யோசிச்சானா இன்னொருத்தனை கொலை பண்ணுவானா? அதனால தன் குடும்பத்தை நேசிப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. இந்த ஊர் உலகத்தை நேசிப்பது, ஊர் உலகத்துக்காக ஒரு நல்ல காரியம் பண்றது அப்படிங்கிறது, உண்மையிலேயே ஊருக்கு நல்லது செய்வேன்னு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்கிற நாட்டை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது முதல்ல நம்ம மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான. போலியோ, இந்த போலியோவுக்கு மருந்து இப்ப எப்படி நமக்கு வந்து கொரோனாவுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நாம நினைக்கிறோம். எப்படியாவது ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு கொரோனாவில இருந்து மக்களை காப்பாத்திடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு காலத்துல அது மாதிரி இருந்தது போலியோ, உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கூட பட்டிமன்ற மேடைகள்ல இந்த பாட்டு சொல்லுவாங்க, போலியோ போலியோ போலியோ, சொட்டு மருந்து கொடுத்தும் இது போலியோ, சொட்டு மருந்து கொடுத்த பின்னும் போலியோ, கொடுத்த சொட்டு மருந்தே போலியோ
ஒருவேளை அந்த மருந்து போலியா, கொடுத்த சொட்டு மருந்தே போலியா, இல்ல சொட்டு மருந்து அது உனக்கு உள்ள போலியோ அப்படின்னு அந்த போலியோ பத்தி ஒரு விசித்திரமா ஒரு கவிதை எழுதுவாங்க. இந்த போலியோங்கிற நோயில அந்த உலகத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். போலியோ நோயினால 3.5 லட்சம் 4 லட்சம் பேர் ஒரே சமயத்துல மிகப்பெரிய துன்பத்தை உலகத்துல சந்திக்கிறாங்க. அப்போ தடுப்பு கண்டுபிடிக்கணும், தடுப்பு ஊசி அல்ல, அது சொட்டு மருந்தா வந்தது. தடுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உலகம் முழுக்க போட்டி. இப்ப கூட இப்ப பாருங்க, அந்த COVID-19 போட்டி நடந்துகிட்டு இருக்குது. தடுப்பூசி நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கண்டுபிடிச்சிட்டேன், யாராவது கண்டுபிடிச்சு குத்துங்கப்பா, யாரையாவது காப்பாத்துங்கப்பா அப்படிதான் நாம இப்ப கேட்கணும். எவன் வேணா குத்துங்க, ஆளுக்கு கூட ஒண்ணு வேணா குத்துங்க, எல்லாம் பொழைச்சா பரவா இல்ல அப்படிங்கிற மாதிரி நாம இப்போ அவ்வளவு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி போலியோல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாதான போது உலகத்துல பல இடங்கள்ல அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. ஐயா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு கூட போலியோவினால 3 லட்சம் குழந்தைகள் முடங்கி போனார்கள்னு ஒரு கணக்கு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த போலியோல இருந்து இந்த உலகத்துல இப்ப எடுத்து பார்த்தா ஒருத்தர் 2 பேரை தாக்குனாலே பெரிய விஷயம்னு மாத்தினது யாரு? நியூயார்க் நகர்ல பிறந்த டாக்டர் சால். அவர் டாக்டர் படிப்பை முடித்து விட்டு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த போலியோ நோயில உலகமே மிரண்டு போய் கிடக்குது. அவர் காலத்துல வேற சில பேரு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட இருந்து பல கோடி பணம் கொடுத்து அந்த தடுப்பு மருந்தை வாங்கிக்கிறதுக்கு உலகம் தயாரா இருக்கு. சார், நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தவன்னா இந்த நேரத்தை யூஸ் பண்ணி பணம் பண்ணணும்னு நினைக்கல. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி மாஸ்க் வித்துடணும், இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்பத்திரியில 10 லட்சம் ரூபாய் பில்லு போட்டுடணும், இந்த நேரத்தை யூஸ் பண்ணி மைண்ட் கணக்கு போடுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா அந்த பெரிய மனுஷன் அந்த நேரத்தை யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. இந்த நேரத்துக்கு நான் யூஸ் ஆகணும்னு நினைச்சேன். நான் இந்த உலகத்துக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சான். எப்படி தெரியுங்களா? இலவசமா எடுத்துக்கங்கப்பா, அதனுடைய காப்பிரைட் எனக்கு பணமே வேண்டியது இல்ல, மருந்துப்பா, லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றணும், கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றணும், இலவசமா எடுத்து உலகத்துல தயாரிச்சு அது மூலமா மக்களை காப்பாற்றணும், போலியோ சொட்டு மருந்த இலவசம் என்று அறிவிக்கிறார். அதுக்கான காப்பிரைட் பணம் அவரு கேட்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகமே எத்தனையோ விதமான பெருமைகளை பல பேருக்கு சூட்டினாலும் அந்த டாக்டரை நம்ம மறக்க முடியுமா? ஊருக்கு அவர் செஞ்ச நல்லது இருக்க எவ்வளவு பெரிய விஷயம். ஆனாலும் நான் எதுக்கு சொல்ல வரேன், இதை கண்டுபிடிச்சதை வச்சு காசு பண்ணணும்னு நினைக்கல. நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டுங்களா? நம்பவே முடியாது உங்களால. நீங்க சொல்றீங்க, நீ எப்ப பார்த்தாலும் நம்ப முடியாத விஷயமா சொல்ற அப்படின்னு. அப்படி இல்ல, சின்ன பையனா இருந்த போது இதை நம்பித்தான் ஆகணும். நீங்க எல்லாருமே சின்ன பையனா இருந்திருக்கணும்ல. நான் சின்ன பையனா இருந்த போது கடையில போய் மெழுகுவத்தி வாங்கிட்டு வானாரு எங்க அப்பா. அப்போ அடிக்கடி மெட்ராஸ்ல கரண்ட் கட் ஆகும். எப்ப கட் ஆகல, எப்பவுமே மெட்ராஸ்ல கரண்ட் அடிக்கடி கட் ஆகும். அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். ராத்திரி வீட்டுக்கு வேணும், நீ போய் என்ன பண்ண, 2 மெழுகுவத்தி வாங்கிட்டு வா, நம்ம தெரு கோடி கடையில போய் வாங்கிட்டு வானாரு எங்க அப்பா. அந்த காலத்துல சார் ஒரு மெழுகுவத்தி ஒரணா வேலை, ஒரணா தான் மெழுகுவத்தியோட வேலை. நான் கையில 4 அணா காசு வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல அப்பா கொடுக்க மாட்டார், பையன் தொலைச்சிருவான்னு அவ்வளவு நம்பிக்கை பையன் மேல. அவர் 4 அணா கொடுத்து விட்டுருக்கிறார், மருந்து அந்த இது வாங்கிட்டு வா, மெழுகுவத்தி வாங்கிட்டு வான்னு. நான் போய் அந்த கடையில பாருங்களேன், லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, பல்ப் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மெழுகுவத்தி எவ்வளவு, மெழுகுவத்தி என்ன விலை அப்படின்னு கேட்டேன். ஒரணா அப்படின்னா. 2 மெழுகுவத்தி கொடு அப்படின்ட்டு, சார் நான் அந்த 4 எடுத்து மேல வச்சுட்டு 2 மெழுகுவத்தி கொடு அப்படின்னு சார். நான் சொல்லும் போதே லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு, லைட் கட் ஆயிடுச்சு. ஒரு அம்மா ஓடியாருது அங்கேருந்து கடைக்காரர் கேக்குது, மெழுகுவத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குது. அவர் சொல்றாரு, சார் மெழுகுவத்தி 10 பைசான்னாரு. சார் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, எங்கிட்ட ஒரணான்னு விலை பேசியிருக்க மெழுகுவத்தி, 2 மெழுகுவத்தி 2 அணா, அது போக 2 அணா எனக்கு பாக்கி கொடுக்கணும்னு நான் 4 அணா எடுத்து மேல வைக்கிறேன், இந்த டப்பா மேல மூடி மேல வைக்கிறேன். இன்னொரு அம்மா மெழுகுவத்தி கேக்குது. கரண்ட் கட் ஆன நேரம் யூஸ் பண்றாரு பாருங்க, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாரு பாருங்க. டக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னாரு. என்ன பார்த்தாரு, தம்பி கொஞ்சம் இரு, நீ அப்புறமா வாங்கிட்டு போவ அப்படின்ட்டாரு. என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு மெழுகுவத்திய. அந்த அம்மாக்கு 10 பைசா 2 மெழுகுவத்தியை வித்துட்டாரு. வித்துட்டதுக்கு அப்புறம் நான் உடனே பார்த்தேன், சரி நாம கொஞ்சம் புத்திசாலியா இருப்போம் அப்படின்ட்டு, அண்ணே இன்னும் 2 மெழுகுவத்தி கொடுத்துருங்க, 4 நாக்கு இன்னும் 2 மெழுகுவத்தியை கொடுத்துருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார், டே தம்பி, மொதல் 2 மெழுகுவத்தி தான் உனக்கு எனக்கும் ஒப்பந்தம் 2 அணா, இப்ப இன்னும் 2 மெழுகுவத்தி வேணும்னா 10 20 பைசா கொடுத்தா தாண்டா கொடுப்பேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தை. எனக்கு அப்ப உலகம் புரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், கரண்ட் கட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரணா மெழுகுவத்தி, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா 10 பைசா. எக்ஸ்ப்ளாய்ட், அந்த டயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சார்
போலியோ மருந்து கண்டுபிடிச்சிட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்காம உலகம் முழுக்க இலவசமா எடுத்துங்கன்னு காப்பிரைட்டை கொடுக்குறான்னு சொன்னா கடவுள் இல்லையா? அவன் கடவுள் இல்லையா அந்த உலகத்துல? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம். அப்ப இந்த உலகத்துல ஊருக்கு நல்லது செய்வேன் என்று வாழ்ந்தவர்கள், வாழுகிறவர்கள், கடவுளுக்கு நிகரானவர்கள், மறக்க முடியாதவர்கள்.